மாடல். வாசல் கேட் கிரிச்சிடும் சத்தம் கேட்டது. காஃபி கோப்பையுடன் எழுந்து ஜன்னல் வழியே பார்த்தான் ஜான். அமலா வந்து கொண்டிருந்தாள், அவன் மனைவி. அவள் வருவதை உணர்ந்தவுடனேயே தன் எதிரே இருக்கும் மதுனிகாவை பார்த்து அவசரமும் பரபரப்புமாய் கூவினான் ஜான். மது, உன் ஆடையை களைந்துவிடு, நிர்வாணமாக இரு. அவள் திடுக்கிட்டாள். ஒன்றும் புரியவில்லை. ஜான் அவளுக்கு விசித்திரமாகப்பட்டான். அவன் ஒரு ஓவியன். அற்புதமாக யதார்த்தமாக சித்திரம் தீட்டுவான். மதுனிகா அவனுக்கு மாடல் பெண். சற்று முன்புதான் அவளை அவன் முழு நிர்வாணமாக அமர வைத்து அவள் நிர்வாண அழகை அமிர்த தாரையாய் வளர்த்தான். ஓவியம் பாதியளவு முடிந்திருக்கும். மதுனிகா, இன்றைக்கு இது போதும், எழுந்து உடை அணிந்து கொள் என்றான். ஏன் சார், எனக்கு மிகவும் டயர்டாக இருக்கிறது. மாத்திரையும் காஃபியும் சாப்பிட வேண்டும் என்றான். அவள் எழுந்து உடை அணிந்து அவன் அனுமதியோடு காஃபி கலந்து கொடுத்தாள். இதோ தானும் குடித்து கொண்டிருக்கும் போது தன் மனைவி வருவதை பார்த்ததும் தன்னை நிர்வாகமாக சொல்கிறானே. சார், காஃபி போடும் முன்பு வரையிலும் நான் நிர்வாணியாகத்தான் மாடலுக்கு அமர்ந்திருந்தேன். இப்பொழுது திடீரென மறுபடியும் நிர்வாணமாக சொல்கிறீர்களே. தன் சந்தேகத்தை கேட்டாள். நீ நிர்வாணமாக என் முன் இருந்தால் தான் மாடலுக்காக தொழில் ரீதியாக இருப்பதா என் மனைவி நினைப்பாள். நீ இப்படி அலங்கார சிலை போல இருந்தால் நான் ஏதோ தவறு செய்ய போவதாக சந்தேகப்படுவாள். வீண் பிரச்சனை எதற்கு? ஜான் கேட்க அதிர்ச்சியுடன் நின்றாள் மதுனிகா.